கொற்ற மலையில மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சென்னை போறதுக்காக வந்திருந்தோம். வந்து பார்த்தாதாங்க ஒரு ஆச்சரியமே, இவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. நல்ல வேளை நம்ம புக்கிங் பண்ணிட்டோம்னு நினைச்சேன். ஒரு சண்டே நைட் எதுவுமா மதுரையில இருந்து சென்னை போறதுக்கு நான் புக் பண்ண பஸ் தான் இந்த எஸ்இடிசி செந்தூர் எக்ஸ்பிரஸ். திருச்செந்தூர்ல சென்னை போறது ஒரு பிரீமியம் சர்வீஸ். ஒரு பிரகாஷ் வேகா ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் பஸ். பஸ்ஸுக்கு வெளியே ஃபுல்லா மஞ்சள் கலர்ல ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க. நான் இந்த நைட் ஜேர்னிக்கு ஒரு ஏசி சீட் டிக்கெட் தான் போட்டிருந்தேன். ஃப்ரண்ட்ல இருந்து இந்த சிங்கிள் சீட் தான் புக் பண்ணிருந்தேன். வீட்ல கொடுத்த அமெனிட்டிஸ் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. ஏசி ஃப்ளோவுமே சூப்பரா இருந்துச்சு. சார்ஜிங் போட்டா தான் எங்கன்னு தெரியுது. இந்த பஸ்ல பாத்தீங்கன்னா வித்தியாசமா மேல ஏசி வெண்டி கிட்ட சார்ஜிங் போட்டு கொடுத்திருந்தாங்க. ஆனா அது ஒண்ணு மட்டும் ஒர்க் ஆகலைங்க வழக்கம் போல. ஆனா லேட்டுங்க, 1.5 மணி நேரம் லேட்டு. 7:45 மதுரையில இருந்து கிளம்ப வேண்டிய பஸ் 9:00 மேல தான் கிளம்புச்சு. சண்டே டிராபிக், மழை வேற பெய்யுது இல்லையா, அதனால லேட்டா 11 மணிக்கு விராலிமலை கிட்ட ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டி இருந்தாங்க. மழை வேற நல்லா பெஞ்சிட்டு இருந்துச்சு. உள்ள போய் நல்லா தூங்கிட்டேன். இன்னொரு 5 மணி நேரம் கழிச்சு காலைல 4 மணிக்கு விக்ரவாண்டி கிட்ட நிப்பாட்டினாங்க. பஸ்ஸோட ஆக்சுவல் டைமிங் திருச்செந்தூர்ல மத்தியானம் 3:45 கிளம்பி அடுத்த நாள் காலைல 4:45 சென்னை கிளாம்பாக்கம் வந்து சேரும். ஆனா நமக்கு அங்க கிளம்பும் போது டிலே ஆயிடுச்சுன்றனால காலைல 6:30 மணிக்கு சென்னை கிளாம்பாக்கம் வந்து சேர்ந்துட்டோம். வெயில் காலத்துல மலையோட நைட் ஜர்னி. உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிடிஸ் ஜர்னி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.